ரீல்ஸ் எடுக்கிறேன் என்கிற பெயரில் ஓடும் வாகனங்களின் கதவுகளை திறந்துவிட்டு ஆபத்தான வகையில் செயல்பட்ட இளைஞரை டெல்லி போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். டெல்லி தெருக்களில் சேட்டையை அரங்கேற்றி வந்த இளைஞர் செய்த நூதன ரீல்ஸ் பின்னணி என்ன? ரீல்ஸ் வீடியோ எடுப்பதில் புரட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இளைஞர்கள் பலர் இருசக்கர வாகனத்தில் தெரு தெருவாக வலம் வருவதை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு ஒருவர் வித்தியாசமாக யோசித்து இப்படி கூட ரீல்ஸ் எடுக்கலாமா என இன்றைய இன்ஸ்டா இளம் தலைமுறைக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு ரீல்ஸ் முயற்சியை செய்திருக்கிறார். ஆனால் அது என்னவோ இந்த போலீசாருக்கு பிடிக்கவே இல்லை போல. உடனே லபக்கன பிடித்து கபக்கன சிறைக்குள் அடைத்து விட்டனர். அப்படி என்னையா செஞ்சிட்டாங்க ஆளு என இன்ஸ்டா ரீல்ஸ் கேங்கர்ஸ் கேள்வி எழுப்பினால் இதோ இதைத்தான் செய்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிமிடத்திற்கு ஒரு விபத்து அரங்கேறி வருகிறது. பலர் எதிர்பாராத விதமாக உயிரிழப்புகளையும் உடல் பாதிப்புகளையும் அடைந்து தவித்து வருகின்றனர். விபத்துக்கள் நிகழாமல் தடுக்க அரசும் பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளை அமல்படுத்தி அதை பொதுமக்கள் கடைபிடிக்க போராடி வருகின்றனர். பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுதுதான் தலைக்கவசம் போட்டுச் செல்லும் விழிப்புணர்வே ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் இந்த ரீல்ஸ் பிரகஸ்பதிகள் இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு சாலைகளில் செய்யும் அட்டகாசம் எல்லை மீறி செல்கிறது. நான் ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டால் யார் இவன், எனக்கே பார்க்கணும் போல இருக்கு என 4 பேர் சொல்ல வேண்டுமா? அப்படி 4 பேரை கவர் பண்ண டெல்லியில் நாலாபுறமும் பைக்கில் சுற்றி வந்த நபர்தான் இந்த பைக் ஆசாமி. டெல்லி சாலைகளில் பைக்கில் வலம் வரும் இவர் சாலைகளில் ஓடும் வாகனங்களின் கதவை திடீரென திறந்துவிட்டு சென்று விடுவார். பதறிப்போன ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தி கதவை அடைத்து கொண்டு பின்னர் செல்வார். இதை ரீல்ஸ் எடுத்து போடுவதில் அந்த பைக் ஆசாமிக்கு ஒரு ஏக திருப்தி. ஊருக்குள் பேருந்து, ஆட்டோ, காரு, வேனு என்று ஒன்றை கூட விட்டு வைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் பேருந்தின் முன்பு வேகமாக இருசக்கர வாகனத்தில் போய் சடக்கென பிரேக் பிடித்து நின்று ஓட்டுநரை வெறிக்க பார்ப்பது இவரது ரீல்ஸ்களில் ஒன்று. இதில் ஏதோ ஒரு கெத்து அவருக்கு கிடைக்க தலைக்கேறிய ரீல்ஸ் வெறியில் வீடியோ எடுத்து பதிவிட்டு இன்ஸ்டாவில் லைக்ஸுகளை குவித்து வருகிறார். அதிலும் புத்திசாலித்தனமாக தன்னை யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக முகத்தை துணியால் மூடிக்கொண்டும் பைக்கில் நம்பர் பிளேட் இல்லாமலும் இந்த சேட்டையை அரங்கேறியிருக்கிறார். ஏன்னா இது சரிப்பட்டு வராது போல் இருக்க, நமக்கு இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கானே என்று இந்த ரீல்ஸ் இளைஞரை பிடிக்க களத்தில் குதித்த போலீசார் ஒரு குழு அமைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர். குறிப்பிட்ட சில சிசிடிவி காட்சிகள் மூலம் அவரது அடையாளம் தெரிய வந்தது. வடகிழக்கு டெல்லியில் கஜூரி காசில் வசிக்கும் துஷார் புனியா என்பவர்தான் அந்த ரீல்ஸ் புரட்சியாளர் என்பதை கண்டுகொண்ட போலீசார் பைக்குடன் சேர்ந்து அவரையும் தூக்கினர். இதற்கு முன்பு வேறு என்ன சேட்டைகளை எல்லாம் அரங்கேற்றி இருக்கிறார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.